யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. என்னுடைய அம்மா என்னிடத்தில் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? நீ பிறந்த நேரத்துல பெரிய ரகசியம் சொல்லவா? வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் வரும்னு சொல்றேன். குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையான சில விழிப்புணர்வுகள் இன்றைய பெற்றோர்களுக்கு தேவை. மிக மிக ஆழமாக யோசித்து பார்த்தால் பேரண்டிங் அப்படிங்கிறது இஸ் நாட் a biological factor. பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான பொறுப்பு தான் பெற்றோர்களாக இருப்பது. அம்மாவா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுவும் முக்கியமா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல குழந்தைக்கு நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பாப்பா லூஸ் ஆயிடும். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாது. சரியாக அந்த சொல் வந்து சேர வேண்டும். சேருகின்ற அந்த வினாடியில் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். ஆனா அந்த சொல் எங்கே இருக்கு? எப்படி கண்டுபிடிப்பது அந்த சொல்லை? அந்த சொல் தேடிதான் போகிறோம் எல்லா இடங்களுக்கும். யாரேனும் அத்தகைய சொற்களை சொல்லிவிட மாட்டார்களா என்று ஏங்குகிறோம். எங்க அப்பா சொல்லுவது போல் கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பி தாகத்தோடு வாய்த்திருந்து கிடக்குமா? அந்த கடல் முழுக்க நீர் இருந்தாலும் சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடல் நீரில் இல்லை. அது எங்கே இருக்கிறது என்றால் வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கோ மழை துளியாக மறைந்திருக்கிறது. சரியாக வந்து சேர்கின்ற பொழுது ஆழத்தில், கடலின் ஆழத்தில் வந்து சேர்ந்த அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த வினாடியில் அந்த ஒரு துளி முத்தாக மாறுகிறது. நம் வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய சொல்லெல்லாம் சிப்பியின் வாயில் சரியான நேரத்தில் போய் சேரக்கூடிய மழை துளிதான். அது நமக்கு கிடைக்க வேண்டுமே. நீங்க இங்க வரதராஜன் சார் வந்திருக்கார், உங்க ஏரியா இன்ஸ்பெக்டர். ஒரு 3-4 நிமிடங்கள் தான் பேசினார். ஆனால் அவர் பேசுகின்ற பொழுது அவர் நின்றபடி பேசுகிறார். நான் அமர்ந்தபடி அது கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் யாருமே என் கண்களுக்கு தெரியவே இல்லை. அவர் மட்டுமே தான் எனக்கு தெரிந்து கொண்டிருந்தார். 3 நிமிடங்கள் அவர் பேசிய அந்த பேச்சை முடிந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. எப்படி தான் வந்தோம், எப்படி தான் பொறுப்பெடுத்தோம், எப்படி யோசித்தால், எப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை அடையலாம்னு 3 நிமிடங்களில் இன்ஸ்பெக்டர் வரதராஜன் சொல்லிவிட்டு போனார். கோவிந்தராஜன் சொல்லிவிட்டு போனார். நானும் என் பெற்றோர்களும் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற அளவிலே தள்ளப்பட்டோம். பசியின் காரணமாக, வறுமையின் காரணமாக என்று சொன்ன சீனிவாசன் ராஜா, A2B சீனிவாசன் ராஜா. நீங்கள் நினைத்து பாருங்கள், யார் சாதனையாளர்கள்? என்னுடைய அம்மா, அதோ நான் இங்க நிக்கிறேன். என்னுடைய அம்மா 1997 நான் அப்பதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு பயணம். நான் செருப்பு போட்டுட்டு கையில பேக் எடுத்துட்டு கிளம்பும் போது எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுல்தானா எத்தனை மணிக்கு பிளைட்? 9 மணிக்கு. இது போர்டிங்னு சொல்லுவாங்களே, அது 7 மணிக்கு. 4 மணி ஆயிடுச்சே, நீ போய் உள்ள நுழைஞ்சு போறதுக்கு கரெக்டா இருக்கும். சரி. அந்த டைம்ல எங்க அம்மா சொன்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை, இதோ இந்த 2 பேர்கள் சொன்னார்களே அவரவர்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் ரகசியங்களை. என்னுடைய அம்மா என்னிடத்தில் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? நீ பிறந்த நேரத்துல உன்னுடைய தகப்பன் உன்னை பார்க்க வரல. கையில் நான் உன்னை குழந்தையாக எடுத்துக்கொண்டு கோசாஸ்பத்திரியில 3 நாள் கழிஞ்ச உடனே தரையில போட்டுட்டாங்க, தாயையும் பிள்ளையையும். உன்னை கீழே வைக்க முடியாம மடியிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற. நான் கீழே உட்கார எனக்கு ஜன்னி ஏறுது. அப்பா வரவே இல்லை. நான் சொன்னேன், இதை ஏன் இப்போ சொல்றீங்க? என் அப்பா தான் எனக்கு உயிர். என்னை பார்க்க வரல எங்க அப்பா. இப்ப ஏமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அம்மா சொன்னாங்க,
காரணம் இருக்கு. ஏன்னா நீ கருப்பா பிறந்த, 3வது பொம்பளை பிள்ளை, தாங்க முடியுமான்னு பயந்துட்டாரு உங்க அப்பா. வரல. நான் உன்னை தூக்கிக்கிட்டு என் பழைய புடவையில உன்னை சுத்திக்கிட்டு கையில இருக்கிற ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு 1 ரூபாய் இருந்தது, துப்புரவு தாய்மார்களுக்கு 75 பைசா கொடுத்துட்டு 25 பைசாவோட வெளியில வந்த. அந்த டென்ஷனா இருந்தனா என்னன்னு தெரியல, பால் வரல. உன்னை கையில பிடிச்சுக்கிட்டு வெளியில வர, 4 அணா இருக்கு கையில. அப்பா வீட்டுக்கு போக வழி தெரியாது, மாமனார் வீட்டுக்கு போக வழி தெரியும். பார்டர் தோட்டத்துல இருக்கு, கோசாஸ்பத்திரில இருந்து பார்டர் தோட்டத்துக்கு போனோம். பஸ் ஏற தெரியாது. ரிக்ஷாக்காரர் வெளியில நின்னுட்டு இருந்தார். அந்த ரிக்ஷாக்காரர் கிட்ட சொன்னேன், பச்சை உடம்புக்காரி, புருஷன் பார்க்க வரல, பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கேன், 25 பைசா தான் இருக்கு, என்ன கூட்டிட்டு போய் பார்டர் தோட்டத்துல விடுவியா? அவரு சொன்னாராம், 1 ரூபாய் கொடுத்தாதான் கூட்டிட்டு போவார். இங்க பாரு, 25 பைசாவும் உனக்கு கிடையாது, 15 பைசா பிள்ளைக்கு பால், 10 பைசா தான் உனக்கு தருவேன், கூட்டு போவியா இல்லையான்னு மிரட்டி இருக்காங்க. அவன் பயந்துட்ட, ஏறுமா அப்படின்னாராம். அம்மா ஏறினாங்க. ஏறும் போது அம்மா சொல்றாங்க, வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க சூட்கேஸ் வச்சுக்கிட்டு. அம்மா சொல்றாங்க, கையில உன்னை புடிச்சிட்டு இப்படி ஏறின, அப்ப ஒரு 2 காலு கீழே இப்படி தொங்கிட்டு இருந்தது, குட்டியூண்டு பாதம், அப்படியே பிங்கா அழகா இருந்தது. கருப்பா பிறந்த என்ன, கால் மட்டும் எப்படி பிங்கா இருக்கு? புள்ள கருப்பா இருந்தா கால் பிங்கா தான் இருக்கும். 5 பிள்ளை பெத்தவங்க சொல்றாங்க, நான் நம்பிட்டேன். அந்த தொங்கிட்டு இருந்ததுல காலு, அப்பா பார்க்க வராம எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம ரிக்ஷால ஏறினல, அந்த குட்டி 2 கால் தான் இப்ப செருப்பு போட்டுக்கிட்டு பிளைட் ஏற போகுது. அம்மா சொன்ன வார்த்தை, இப்ப பிளைட் ஏற போகுது. அம்மா சொன்னாங்க, நீ போகும்போது எந்த நாட்டிலயாவது, எங்க போறேன்னு தெரியல, மலேசியான்னு சொல்ற, அங்க கடல் இருக்கான்னு எனக்கு தெரியாது, கடல் இருந்தா கால் நினைச்சிருப்பாப்பா, நீ கால் நினைச்சிட்டனா உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். நான் கேக்குறேங்க, சொல்தான், நான் சுத்துறேன்னு சொல்லல எங்க அம்மா, என் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்னு சொல்றாங்க. இவ்வளவுதான். நான் அந்த வார்த்தையை வாங்கி வச்சுக்கிட்டேன். அம்மாவுக்கு நன்றி சொன்னேன். 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். மலேசியாவில் கால் நனைத்தேன். பெரிய ரகசியம்னு சொல்லவா? வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் வரும்னு சொல்றேன். இந்த ரிக்ஷாக்காரர் என்ன கொண்டு போய் விட்டார்ல, இந்த 10 பைசா வாங்கலையா, ஃப்ரீயா தான் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன்ல, ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினதில்லை. ஆரம்பிச்சு வச்சது ரிக்ஷாக்காரர். இப்ப வந்துட்டு போற செலவையும் குப்தா சார் தான் கொடுக்குறேன். வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதம் வரும் என்று தெரியாது. குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையான சில விழிப்புணர்வுகள் இன்றைய பெற்றோர்களுக்கு தேவை என்பதற்காக சொல்கிறேன். 27 வருஷம் சொல்லாத எங்க அம்மா, 23 வருஷம் சொல்லாத எங்க அம்மா அன்னைக்கே சொல்லுச்சு. அந்த வினாடியில் அவங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? மிக மிக ஆழமாக யோசித்து பார்த்தால் பேரண்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அ காஸ்மோஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான பொறுப்பு தான் பெற்றோர்களாக இருப்பது. அம்மா அப்பா ஆயிரலாம் உடனே, ஆனால் பெற்றோர்களாக வாழ்கிறோமா? அந்த குழந்தைகளை பெற்றோர்களாக இருந்து நாம் வழிபடுத்துகிறோமா? சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு தலைமுறையை வளர்த்தெடுப்பது இட்ஸ் an attitude, அது ஒரு டிசிப்ளின், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மிகச் சிறப்பான தாய் யார்? நான் ஒருவேளை யூடியூப்ல பேசியிருந்தேன்னா நீங்க கேட்டிருக்கலாம். இவ்வளவு பெரிய கூட்டமும் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் சொல்லுகிறேன், கேட்டவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அம்மாவா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அது முக்கியமா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்.
குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்காக இன்றைக்கு தாய்மார்கள் எப்படி இருக்கிறீர்கள், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நானும் போன டிஜிபியா இருந்து ரிட்டையர்ட் ஆன சைலேந்திர பாபு சார், அவரும் ஒரு ப்ரோக்ராம்ல பேசுறோம். அந்த ப்ரோக்ராம்ல அவர் சொன்ன வார்த்தை பேரண்டிங்னாலே எனக்கு இது ஞாபகம் வந்துடும். அவர் சொன்னார், அவர் ரிட்டையர் ஆகும்போது எல்லாருக்கும் சல்யூட் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு சல்யூட் கொடுத்தாருங்க. அவர் தி சல்யூட் இஸ் ஃபார் மை மதர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவங்க அம்மா அப்படி என்ன பண்ணிட்டாங்க, நான் அவரோட கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சியில அவருக்கு பேட்டி எடுத்தேன். அப்ப நான் அதை கன்ஃபார்ம் பண்ணேன். அவர் 20 வருஷத்துக்கு முன்னால சொன்னதை என் மரணம் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் எப்படி அவரை வளர்த்திருக்காங்க வீட்டுல எனக்கு தெரியலீங்க. வா எல்லாரும் செத்து போகலான்னு சொன்ன ஒரு தகப்பனுடைய பையன்தான். ஆனா தன்னுடைய பிசினஸ்கான லோகோல உள்ள அவர் வச்சிருக்கிறதே தன்னுடைய தகப்பனாருடைய போட்டோ தான். ஏன் வச்சிருக்கார்? குப்தா என்ன சொன்னார், எங்க அப்பா எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாரா இல்லையா, நான் எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேனா இல்லையா? அப்படி என்ன சல்யூட் பண்ணார் அவரு, அப்படி என்ன பண்ணிடுச்சு அந்த அம்மா? எல்லா குழந்தைகளும் அம்மாவை கொண்டவர்கள் தானே, எல்லா குழந்தைகளும் அப்படியா வளருது? அப்படி என்ன வளர்த்துட்டாங்க சைலேந்திர பாபு சாருடைய அம்மா? அவர் சொல்றாருங்க, அவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. நைட்ல வேலை முடிச்சு ஆணில சட்டை மாட்டி இருக்காரு, சட்டையில பையில காசு வச்சிருந்திருக்காரு. காலையில எழுந்திருச்சு பாக்குறாரு, சட்டை பையில இருந்து 5 ரூபாவை காணோம். வைஃப கூப்பிட்டு கேட்டிருக்காரு, அம்மா எடுத்தியாமான்னு. இல்ல ஏன் நான் எடுக்கல, பிள்ளைங்கிட்ட கேளு. பிள்ளைங்கிட்ட எல்லாரும் கேட்டிருக்காங்க, எடுக்கல. அவர் கம்முன்னு போயிட்டார். 15 வருஷம் கழிச்சு சைலேந்திர பாபு சார் போலீஸ் போர்ஸ்ல சேர்ந்துட்டார். பெரிய பொறுப்புல ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வாங்கிட்டு வித் யூனிஃபார்ம் அம்மாட்ட வந்திருக்காரு. அம்மாட்ட சேலரி கொடுத்திருக்காரு. சோஃபால உட்காந்துருக்காங்க, கீழே உட்காந்து கொடுத்திருக்காரு. இந்த கார்டை வாங்கிட்டு பார்த்துட்டு தலையில ஆசீர்வாதம் பண்ணிச்சான் அவங்க அம்மா. அப்போ சைலேந்திர பாபு சார் அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்காரு, அம்மா இன்னில இருந்து 15 வருஷத்துக்கு முன்னால நானு ஒரு தப்பு பண்ணேம்மா. என்னப்பா? அப்பா அவனுடைய பர்ஸ்ல அன்னைக்கு 5 ரூபா காணோம் இல்லம்மா. ஆமா, அத நான் தான் எடுத்தேன். அம்மா பதில், எனக்கு தெரியும்பா. அவரு, நான் எடுத்ததை நீங்க பாத்தீங்களாமா? அம்மா, இல்லப்பா. அப்ப நான் தான் எடுத்தேன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? நான் நீ எடுத்தியான்னு ஒவ்வொரு பிள்ளைய கேட்டனா? ஆமா. உன்னையும் பார்த்து கேட்டனா? ஆமா. நீ இல்லன்னு சொன்னியா? ஆமா. நான் நீ இல்லன்னு சொன்னதை நான் நம்பலப்பா அம்மா, நான் நம்பலப்பா. இதோட கான்வர்சேஷன் முடிஞ்சு போச்சு. ஒரு மோட்டிவேட்டரா நான் எங்க தெரியுமா அவங்க அம்மாவுடைய சல்யூட் அவங்களுக்கு மிக பொருத்தமான சல்யூட் அவங்க பையன் அடிச்சாங்கிறது நான் எப்போ தெரியுமா அக்னாலேஜ் பண்றேன். 10 வயதில் தன்னுடைய கணவருடைய சட்டை பையில் இருந்து 5 ரூபாய் எடுக்க பழக்கப்பட்டு போன அந்த குழந்தையை அன்றிலிருந்து கண்காணித்த அந்த தாய், உலகத்தில் எவன் யார் சட்டப்பையிலிருந்து ரூபாயை எடுத்தாலும், அவனை கொள்ளையடிக்கணும்னு நினைச்சாலும், திருடினாலும் அவனை புடிச்சு கொண்டு போய் நீதிமன்றத்துல நிறுத்துற காவல்துறை அதிகாரியாக அந்த குழந்தையை வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு அந்த சல்யூட் பொருந்தும். எப்படி ஒருவரை வளர்த்தெடுப்பது? என் குழந்தையை நான் எப்படி அடையாளம் காண்பது? உங்கள் குழந்தைக்கு நிச்சயமா நீங்க அடையாளம் கண்டிருக்கீங்களா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு கேட்டுட்டு நான் போயிடுறேன். உங்கள் குழந்தை எதுவாக இருக்கிறது, அதற்குள் என்ன வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறீர்களா? எப்படி வளர்க்க என்கிட்ட வந்து கேட்கிறாங்க, உங்க ஸ்கூல்ல உங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துக்குவாங்களா மேடம்? காலேஜ்ல எப்படிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்க? ஸ்கூல்ல தானேங்க சேர்ப்பாங்க. ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, போங்க. அந்த அம்மா கேக்குது, நல்ல ஸ்கூலா மேடம்? எங்க ஸ்கூல் நான் என்னன்னு சொல்றேன், உங்க குழந்தைக்கு சரியானு பாத்துக்கோங்க, அங்க போய் சேரு. மேடம் ஒரு டவுட் மேடம். என்ன?
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தா என் குழந்தைக்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா மேடம் அந்த ஸ்கூல்ல? நான் இப்படி சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல குழந்தைக்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பாப்பா லூஸ் ஆயிரும், பைத்தியம் ஆயிரும். குழந்தையா இருக்க விடுறோமா? எந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது, அசஸ் பண்றது? இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு இருக்கிறீங்களா? அவர் நல்லா சொன்னார் குப்தா சார், இங்க சம்பாதிங்க, மகிழ்ச்சியோட இருங்க, குடும்பத்தோட ஜாலியா இருங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்படி சொல்ற கல்வியாளர்கள் இந்த நாட்டில் ரொம்ப குறைவு. அவ்வளவு தைரியமாக சொல்கிறார் அவர். நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளைத்தான் தரும். நான் 5 விதிகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். பெற்றோர்கள் கவனம். நாம் தான் பெரியவர்களுக்கு பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த குழந்தைகளின் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கும் முதல் தலைமுறை. நம்ம அம்மா எல்லாம் நம் பேச்சை கேட்டதே இல்லை. நான் தான் எங்க அம்மா பேச்சை கேட்டு வளர்ந்தேன். இன்னைக்கு அப்படி இல்ல சூழல். நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. எங்க கை தூக்குங்க பாப்போம், எத்தனை பெற்றோர்களுடைய பிள்ளை அவங்க பேச்சை கேட்கறது இல்ல? எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கை தூக்குவீங்க. யார் பிள்ளையும் யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. ஆனால் இந்த தாய் ஒரு வார்த்தையை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிவிட்டு போகிறேன். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நல்லதை சொல்லிக் கொண்டே இருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் நீங்கள் நல்லவராக இருந்து கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் அவர்கள் அந்த நல்லதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு சவால்கள் வருகின்ற பொழுது அதை அவர்கள் சந்திப்பதற்காக நீங்கள் கற்றுத் தருகின்ற நன்மை அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டே. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.